ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷலுக்கு ஒரு சூப்பரான ஈஸியாக சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்க போகிறேன் நான். இது பவுடர் வெல்லம். இந்த மாதிரி கிடைக்கும். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த டம்ளரில் நம்ம 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு நாம் எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளார நாம் வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரையிற அளவுக்கு சும்மா இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப பாகெல்லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம அந்த அழுக்கெல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா குக்கரில் நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை நல்லா அழுத்தி விட்டு ஒரு கஞ்சி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணுங்கள். வெல்லம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பண்ணணும். வெல்லம் ஊற்றிட்டு பண்ணால் நல்லா அரிசி சாதம் மெசியாது. அதனால் இப்போவே நீங்கள் நல்லா இந்த மாதிரி அப்படியே கஞ்சி மாதிரி இருக்கணும், நொய் கஞ்சி மாதிரி நல்லா மசிய விட்டுடுங்க. நம்ம இந்த குழிக்கரண்டிலே பண்ணிடலாம், ஈஸியாக வந்துடும். இப்போ நாம் அந்த வெல்லத்தை வடி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வெல்லத்தை எடுத்து இதே பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி அழுக்கு தூசு ஏதாவது இருந்தால் வந்துடும், எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெல்லம் தண்ணியும் இந்த சாதமும் நல்லா ஒன்று போல் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம். கேஸ் ஆன்லேயே இருக்கட்டும். ஸ்லோ பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ இனிப்பு நமக்கு இன்னும் கூடுதலாக தெரியும். சால்ட்டு போட்டுட்டு நாம் இன்னும் நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஸ்லோலி இருக்கட்டும். நாம் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சின்ன கடாய் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய். நீங்கள் சுட்ட இந்த அப்பளம்லாம் சுட்ட எண்ணெய் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப இந்த மாதிரி எண்ணெய் விட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஆனால் கூட ரொம்ப கட்டியாக ஆகிடாது. சக்கரை பொங்கல் நல்லா இலகாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாதிக்கு பாதி. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். பாதிக்கு பாதி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் தனியாக எடுத்துட்டோம். இப்போ நெய்யும் எண்ணெயும் மீதி இருக்கிறத சக்கரை பொங்கலில் கலந்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி அல்வா போல் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நம்ம குழிக்கரண்டி வச்சு நம்ம சாதத்தை மசித்தோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. இல்லைன்னா நமக்கு அப்படியே சாதமாகவே தெரிஞ்சிருக்கும். நல்லா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோவிலில் கொடுக்குற பிரசாத ஸ்மெல் வரும். பொடிச்சு பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சக்கரை பொங்கல் சூப்பராக மணமாக ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.